ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள்எஸ் மதுரா ஸ்டடி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 6ஓட கண்டினியூஷன். பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீகன்சிலேஷன் ஆஃப் த காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீகன்சிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குவாங்க. ரீகன்சிலேஷன் ஆஃப் த காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் மீன் tallying the profit revealed by the two sets of books அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீகன்சிலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் டேலி ஆகக்கூடிய ப்ராஃபிட்டை ரிவீல் பண்ணுறது தான், அதை தான் ரெண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடியதான் ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரீகன்சிலேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேத்தில், அதாவது காஸ்ட்லியாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ரெண்டுலேயும் காமிக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராஃபிட்டுக்கு இடையில உண்டான டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கான ரீசனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்து நமக்கு இந்த ரீகன்சிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் ரீகன்சிலேஷன் நமக்கு தேவைப்படுறதுக்கான மெயின் காரணம். அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீசன் ஃபார் வேரியேஷன். ஏன் வந்து இந்த காஸ்ட்லேயும் சரி ஃபினான்ஷியல்லையும் சரி ப்ராஃபிட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் புக்கில் என்ட்ரி ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னொரு செட் ஆஃப் புக்கில் வந்து என்ட்ரி ஆகாமல் இருக்கும், அதாவது என்ட்ரி பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த ப்ராஃபிட் வந்து காஸ்ட்லேயும் ஃபினான்ஸ்லேயும் வேறுபாடாக அமையிறதுக்கு காரணம். அதாவது ரீசன் ஃபார் வேரியேஷன் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் இன் ஒன் செட் ஆஃப் புக் அக்கௌண்ட் பட் நாட் இன்க்ளூடட் இன் த அதர் செட். அதாவது ஃபினான்ஷியலில் புக்கில் என்டர் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி காரணங்களால தான் இது வந்து ப்ராஃபிட் டிஃபர் ஆகி காமிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேட்டர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன் நேச்சர் items financial natures are not included in the cost accounts. financial natures வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் அக்கௌண்டிங் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதே வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த மாறுபாடுகள் காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the item shows only in the financial account. எதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு appropriation of the profits. அப்ராப்ரியேஷன் ஆஃப் த ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆகக்கூடிய அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்ட், டிவிடெண்ட் பெய்ட்ஸ், டாக்ஸஸ் ஆன் இன்கம் அண்ட் ப்ராஃபிட், ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ், எக்ஸஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெப்ரிஷியேஷன் ஆஃப் பில்டிங் அண்ட் பிளான்ட், எக்ஸஸ் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிஷியேஷன் ஆஃப் பில்டிங் அண்ட் பிளான்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிட்டர்ன் ஆஃப் குட்வில், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அண்டர்ரைட்டிங் கமிஷன்ஸ், discount on debenture issued, capital expenditure and charitable donations. இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ட்ரி ஆகக்கூடிய அப்ராப்ரியேஷன் ப்ராஃபிட்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் பேங்க்ஸ் லோன்ஸ், பெனாலிட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸு, லீகல் சார்ஜஸ்ஸு, laws on sale on investment and fixed assets, provision for income tax, damages payable, remuneration paid to the proprietor in the excess to their service rendered etc. இதெல்லாமே வந்து பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து எதில் என்டர் ஆகாது, காஸ்ட் எக்ஸ்பென்சஸில் என்டர் ஆகாதது ஐட்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃபினான்ஷியல் இன்கம் ஐட்டம்ஸ். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ். தேர்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து பியூர்லி ஃபினான்ஷியல் இன்கம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கப் பண்ணி வைக்கிறத விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. எதெல்லாம் வந்து பியூர்லி ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் வந்து பியூர்லி ஃபினான்ஷியல் இன்கம்ஸ், எதெல்லாம் வந்து அப்ராப்ரியேஷன் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதுலேருந்து எதை கூட கொஷினாக கேட்கறதுக்கெலாம் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை மனசில் நல்லா மெமரைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபினான்ஷியல் பார்த்தோம், அதை போலவே இப்போ காஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஐட்டம் ஷோன் இன் ஒன்லி த காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். எந்தெந்த ஐட்டம்லாம் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் வரும் அப்படின்னா சம் நோஷனல் காஸ்ட் ஆர் ஷோன் இன் த காஸ்ட் அக்கௌண்ட் பட் நாட் ஷோன் இன் த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். நோஷனல் காஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து காஸ்ட் அக்கௌண்ட் புக்கில் காமிப்பாங்க, ஆனால் அதை வந்து எங்கே காமிக்க மாட்டாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்கில் காமிக்க மாட்டாங்க. பிகாஸ் த அமௌண்ட் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஆர் பெய்டு. ஏன்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, செலவோ இல்லை ஸ்பெண்டோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இதை ஃபினான்ஷியலில் காமிக்க மாட்டாங்க, காஸ்ட்டில் மட்டும் காமிப்பாங்க.
காமிப்பாங்க. அப்படி என்னென்ன காமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நோஷனல் ரெண்ட் ஆன் ஓல்டு பில்டிங், ஓன் ப்ரிமிசஸ். ஒரு ப்ரொப்ரேட்டர் வந்து தன்னோட ஓன் ப்ரிமிசஸ்க்கு ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலோ, அவர் போட்ட கேபிட்டலில் அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ, இல்லை சேலரி டு த ப்ரிப்பரேட்டர், அவருக்கு தனக்கு தானே சேலரி போட்டுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணிப்பார், காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணிப்பார். ஆனால் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ண மாட்டார். இதை தான் வந்து ஐட்டம்ஸ் ஒன்லி ஷோன் இந்த காஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். These charges reduces the profit in cost alone without affecting the financial account. இதெல்லாம் வந்து காஸ்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரீசன், ப்ராஃபிட்டில் வந்து மாறுபாடு ஏற்படுறதுக்கு, காஸ்ட்லேயும் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாறுபாடு ப்ராஃபிட்டில் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட். ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ஓவர் ஹெட் அப்சார்ப்ட் இன் த காஸ்ட் அக்கௌண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் ஆர் அ பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸ். பொதுவாகவே நம்ம ஓவர் ஹெட்டை வந்து நம்ம எப்படி வந்து அப்சார்ப் பண்ணுவோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணுவோம். அந்த காஸ்ட் அக்கௌண்ட்டில் எந்த பேஸ்லனா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியலையும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸை வச்சு தான் நம்ம ஓவர் ஹெட்டை வந்து அப்சார்ப், அதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓவர்ஹெட்ஸ் ஆர் நாட் ஃபுல்லி அப்சார்ப்டு. ஓவர்ஹெட்ஸ் வந்து எப்படி பண்ண மாட்டாங்க, நாட் ஃபுல்லி அப்சார்ப்டு அப்படின்ற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா, த அமௌண்ட் இன் த காஸ்ட் இஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் அமௌண்ட், ஷார்ட் ஃபால் இஸ் கால்ட் அண்டர் அப்சார்ப்ஷன். அதாவது ஆக்சுவலாக ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஆக்சுவல் அமௌண்ட் நம்ம சென்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஆக்சுவல் அமௌண்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டை விட லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஷார்ட் ஃபால்னு சொல்லுவோம். அதாவது த அமௌண்ட் இன் த காஸ்ட் அக்கௌண்ட் இஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் அமௌண்ட்டோட காஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஷார்ட் ஃபால்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் அண்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த அமௌண்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் இஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் அமௌண்ட்டை காட்டிலும் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தான் நம்ம ஷார்ட் ஃபால்னு சொல்லுவோம். இது அண்டர் அப்சார்ப்ஷன். ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், குறைவாக மதிச்சுட்டு காஸ்ட் புக்கில் என்ட்ரி பண்ணிட்டோம், ஆனால் ஆக்சுவலாக ஆன செலவு வந்து அதிகமாக போயிடுச்சு, அதனால் இது அண்டர் அப்சார்ப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இன் த காஸ்ட் ஆர் மோர் தேன் த ஆக்சுவல் இட் இஸ் கால்ட் அ ஓவர் அப்சார்ப்ஷன். நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த செலவு அதிகமாக வரும்னு சொல்லி காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக என்ன பண்ணிடுவோம், மென்ஷன் பண்ணி வச்சுருவோம். ஆனால் ஆக்சுவலான அமௌண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி ஓவர் ஹெட் ஆக்சுவலை விட காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஓவர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். Sometimes selling and distribution expenses are ignored in the cost account. Such costing profits will be higher than thus require reconciliation அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா, the under and over recovery overheads carried forward to the next period are charged by the supplementary rate or transferred to the costing profit and loss account. இந்த under and over absorption வந்து எங்கே கேரி பண்ணி கொண்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் பீரியடுக்கோ இல்லது சப்ளிமெண்ட்ரி ரேட்டுக்கோ இல்லது காஸ்டிங் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கோ என்ன பண்ணிடுவாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா, த அண்டர் அண்ட் ஓவர் ரெக்கவரி ஓவர் ஹெட்ஸ் ஹேஸ் பீன் கேரிட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் பீரியட், the costing and financial profit will differ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஓவர் பண்ணி கேரி பண்ணி கொண்டு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் என்ன பண்ணும், மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா, மெட்டீரியல் வேல்யூவேஷன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸை வந்து ஜென்ரலாக எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா, ஒன்றா காஸ்ட்டு இல்லாட்டி மார்க்கெட் வேல்யூ, காஸ்ட் ப்ரைஸு இல்லாட்டி மார்க்கெட் வேல்யூ, இது ரெண்டில் எது லெஸ்ஸாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த மெட்டீரியலுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதில், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில். ஆனால் காஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, த ரா மெட்டீரியல் ஆஃப் த ஸ்டாக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸிங் சிஸ்டம் ஃபாலோடு லைக் அ ஃபிஃபோ, லிஃபோ, சிம்பிள் ஆவரேஜ் எக்ஸெட்ரா. அதான் காஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்து ரா மெட்டீரியலை எப்படி ப்ரைஸிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா,
ஃபிஃபோ இல்லாட்டி லிஃபோ இல்லாட்டி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதாவது WIPன்னா என்ன அர்த்தம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மேபி வேல்யூட் அட் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஸ்ட் அக்கௌண்ட்டில். அடுத்தது ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் வேல்யூட் இன் அ ஃபுல் காஸ்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஸ்ட் அக்கௌண்ட்டில். அடுத்தது த டிஃப்ரென்சஸ் இன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டாக் வேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் அண்ட் க்ளோசிங்ஸ் இன்வென்ட்ரிஸ் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஈச் அக்கௌண்ட் பீரியட். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸை வந்து காமிக்கும் ரெண்டு. ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 5th பாயிண்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் டெப்ரிஷியேஷன். ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் கொடுத்துருக்காங்களா, ஓகே. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெப்ரிஷியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா மெஷின் அவர் ரேட்டு இல்லாட்டி ப்ரொடக்ஷன் அவர் ரேட்டு, இது ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் இல்லாட்டி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெப்ரிஷியேஷன்ஸ் டியூ டு த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் மே அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இந்த மாதிரி காஸ்ட்டில் ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட் டெப்ரிஷியேஷன் மெத்தடு, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் ஒரு மாதிரியான டெப்ரிஷியேஷன் மெத்தடு, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால கூட ரெண்டுலேயுமே வந்து ப்ராஃபிட்ஸ் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th பார்த்திங்கன்னா அப்நார்மல் லாஸ் அண்ட் கெயின். Different items of abnormal gains or losses may be ignored in the cost account but shown in the financial account. It affect only the financial account அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்நார்மல் லாஸ் கெயின்லாம் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்குவாங்க. அதனால் அது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை என்ன பண்ணும், சஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் அப்நார்மல் லாஸ் ஆர் கெயின் ஆர் டேக்கன் இன் டு த காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தேர் வில் பி த நோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். சப்போஸ் வந்து அப்நார்மல் கெயின் அண்ட் லாஸை காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியலும் காஸ்ட்லேயும் சரி எந்த விதமான வேறுபாட்டையும் காமிக்காது. அப்படி எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபினான்ஷியலில் மட்டும் டிஃப்ரென்ஷியஸை காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீகன்சிலேஷன் தேவைப்படுறதுக்கான 6 காரணங்கள். ஓகேங்களா, இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் ஒன்றுக்கு ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.